சரிகளே, நான் உங்கள் முனீஸ்வரன். இப்போ எங்கே இருக்கோன்னு பார்த்தோம்னா, ராமநாதபுரம் மாவட்டம் திருச்சி செல்லும் தேசிய நெடுஞ்சாலையில் ராஜசிங்கமங்கலத்திலிருந்து சுமார் 3 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள செங்கமடை கிராமத்துக்கு தான் வந்திருக்கோம். இங்கே வந்து அருங்கோண ஆறுமுக கோட்டைன்னு ஒன்று இருக்குது. அதை பற்றிய வரலாறு சிறப்புன்னு தான் இப்போ வந்து நம்ம போய் பார்க்க போகிறோம். வாங்க உள்ளே போய் பார்க்கலாம். நம்ம கோட்டை பக்கத்தில் வந்துட்டோம் பாருங்கள். அருங்கோண வடிவில் இருக்கிறனால தான் இதுக்கு வந்து அருங்கோண ஆறுமுக கோட்டைன்னு சொல்கிறாங்க. இந்த கோட்டை எப்படி கட்டப்பட்டதுக்குன்னா, முழுக்க முழுக்க சுண்ணாம்பு செங்கலை வச்சும் கட்டியிருக்காங்க. அந்த காலத்திலேயே எவ்வளோ ஒரு அருமையான ஒரு கட்டடக்கலையை கட்டியிருக்காங்கன்னு பாருங்கள். இந்த கோட்டை வந்து கிபி 1711லேருந்து 1725 வரை திரு உடையத்தேவர் என்ற முத்து விஜய ரங்கநாத சேதுபதி மன்னர்னால் கிட்டத்தட்ட 14 ஆண்டுகள் பொறியாளர்னால் கட்டப்பட்டுச்சு வரலாற்று தகவல் நமக்கு சொல்லுது. இந்த கோட்டை வந்து அஸ்திவாரம் வந்து 10 அடி அகலமும் 20 அடி உயரத்திலும் கோட்டை மிக பிரமாண்டமாக உயரமாகவும் அழகாகவும் நீட்டாக இருக்குது பார்க்குறீங்க நீங்கள். இந்த சுவர் வந்து 4 அடி அகலத்துலேயும் இந்த கோட்டையானது சிறப்பு இன்னொரு பெரிய சிறப்பு என்னடா 6 இதழ்கள் கொண்ட பூவின் வடிவில் வந்து இந்த கோட்டை இருக்குது பார்க்குறீங்க அழகாக. கோட்டை பார்த்தீங்கன்னா 2 பெரிய அறைகள் இதில் வந்து காணப்படுது. இது வந்து எதுக்குன்னா வீரர்கள் தங்குவதற்கு அப்போவே மன்னர் வந்து வீரர்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து பெரிய வசதி வந்து பண்ணி கொடுத்துருக்காரு இந்த 2 பெரிய அறையில். இந்த அருங்கோண கோட்டையானது கோட்டைக்கரை என்கிற ஒரு பெரிய குளத்தோட ஆப்போசிட்டில் அருகில் தான் இந்த வந்து கோட்டை வந்து மிக பிரமாண்டமாக இந்த ஆறுமுக கோட்டை அமைந்திருக்கு. பார்த்திங்கன்னா அந்த குளம் வந்து முன்னாடி வந்து பெரிய அகழியாக இருந்திருக்கு. எதிரிகள் வந்து குளத்தில் கூட கடந்து வந்து நம்மளை தாக்கிடக்கூடாதுக்காண்டி இந்த அகழியை வந்து அமைச்சிருந்துருக்காங்க. இந்த கோட்டைகளை பார்த்திங்கன்னா முனீஸ்வரன் கருப்பசாமி கோயிலும் இருக்குது. பிரம்மாண்டமாக இருக்கார் நம்ம கருப்பசாமி முனீஸ்வரன் கோயில். கோட்டை சுவற்றில் பார்த்திங்கன்னா குண்டுகள் துளைக்கப்பட்டு இருக்குது. இது என்னென்னா எதிரிகளை வந்து இந்த கோட்டையை வந்து துப்பாக்கினால் தாக்கியிருக்காங்க. அந்த தடயங்களை நம்ம பார்க்குறோம். வணக்கம். பேர் நீங்கள் எந்த ஊரில்? என் பேர் அருண்பாண்டியன். நான் இந்த ஊர் தானே செங்கமடை. எங்களுக்கு தெரிஞ்ச வர எங்கள் பூர்வீகம் வந்து இங்கே கிடையாது. நாங்கள் இப்போ ஒரு எங்கள் தாத்தா பூட்ட காலத்துலேருந்து இங்கே இருக்காங்க. அதுக்கு முன்னாடி எங்கள் பூர்வீகம் பார்த்தீங்கன்னா இங்கே கோப்பேன் மடம்னு சொல்லிட்டு ஒரு இருக்குது. அது பக்கத்தில் வெங்கலமடைன்னு சொல்லிட்டு அங்கே பூர்வீகம். அங்கே இங்கே இப்போ குழந்தை வழிபாடுலாம் அங்கே தான் இருக்குது. ஸோ அங்கேருந்து இடம் பெயர்ந்து வந்தவங்க இங்கே நாங்கள் இப்போ இங்கெல்லாம் ஒரே மக்களாக தான் இருக்கோம். ஒரே எங்களுக்கு தெரிஞ்சவரை இந்த கோட்டைங்கிறது ஆறுமுக கோட்டைன்னு சொல்லுவாங்க ஃபஸ்ட்டு. ஆனால் அது போக எங்கள் ஊர் பேர் வந்து செங்கமடை. அது போக ஆறுமுக கோட்டை. இது வந்து கருப்பசாமி. இந்த கருப்பசாமி தான் எங்களுக்கு தெய்வமே. இந்த கருப்பசாமி வந்து விஜயரங்கநாத சேதுபதி வந்து பொழுது இந்த ஃபஸ்ட்டு இந்த கோயில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு இத்தி மரம் ஒன்று இருந்துச்சு. பெரிய இத்தி மரம். அந்த இத்தி மரத்துக்கு கீழே தான் இருந்துச்சு கோயில். சும்மா சாதாரண மக்கள் வந்து வழிபாட்டு போகிற மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் நாங்கள் எங்கள் ஊர் பொதுமக்கள்லாம் சேர்த்து இந்த கோயிலை கட்டி எல்லாம் இப்போ வருஷம் கோட்டை வந்து மன்னர் கட்டினதா? ஆமாம், இது எல்லாமே இந்த நீங்கள் பார்த்துருப்பீங்க. கோட்டை எல்லாமே இப்போ பார்த்தீங்கன்னா இடிஞ்சு போச்சு. கோட்டை சரி, இந்த கோயில் சரி மன்னர் தான் மன்னர். இந்த கோயில் மன்னர் கட்டினது. சாமி வந்து மன்னர் வழிபட்டு அந்த இங்கே பார்த்தீங்கன்னா சாமி கொண்டு போயிட்டு நேர்ந்துருப்பேன். இது என்னன்னா ஆக்சுவலாக வந்து இந்த குதிரை யானை தடங்கள்லாம் வச்சு போர் புரிய வரும்போது பயிற்சி வந்துட்டு அப்பப்போ வந்துட்டு போவாங்க. மன்னர் வந்துட்டு போறதுக்கு வந்து சுரங்கமும் இருக்குது, இருந்துருக்குது. இந்த இதுல பாத்தீங்கன்னா கோயிலுக்கு பின்னாடி வந்து பாத்தீங்கன்னா ஒரு சுரங்கம் இருக்கு. சுரங்கத்து வழியா தான் போயிட்டு வந்துட்டு இருந்திருக்காரு. எங்களுக்கு சொல்லி கொடுத்தது மலைக்கண்ணு செய்வேன்னு சொல்லிட்டு எங்க ஆசிரியர் இருக்காரு. மலைக்கண்ணு செய்வேன்னு சொல்லிட்டு எங்க ஆசிரியர் அவர் வயசுல மூத்தவர். அவர் எங்க சொன்னது இதுதான், வழி வழியாக சொல்லி கொடுத்துருக்காங்க. அவ்வளவுதான். அதான் உண்மைதான், அது உண்மை கதை தான். அது சொல்லி கொடுத்தா அப்போ இறந்து போயிட்டாங்க. அதுக்கடுத்து இப்போ நாங்கள் அப்படியே தொட்டது. இப்போ வந்து கவர்மெண்டோட டேக் அவுட் பண்ணுறோன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. மற்றபடி இது ஆர்வ கோட்டை வந்து வருஷம் திருவிழா பண்ணுவோம். இது வந்து பொதுவான கோயில் தான். எங்கள் ஊர் மக்கள் மட்டும் கும்பிடுறது கிடையாது. இந்த கோயில் சுற்றி உள்ள எல்லா ஊர்லேயுமே வந்து வைகாசி விசாகத்துக்கு சிறப்பாக இருக்கும் திருவிழா. ஆமாம், சிறப்பாக இருக்கும். எல்லா ஊர்லேயும் வந்து பண்ணி அன்னதானம் போடுவோம். ஒரு 5000 பேருக்கு அன்னதானம் போடுவோம். திருவிழா காலையில் இங்கே பூக்குழியிலே அந்த நடந்து. எப்போ திருவிழா நடக்கும்? வைகாசி விசாகத்துக்கு, வைகாசி மாதம் விசாகத்துக்கு. ஆமாம், அன்னதானம் 5000 அன்னைக்கு அன்னதானத்தை போடுவோம் 1000 பேருக்கு. கோட்டைங்கிறது வந்து ஆறுமுக கோட்டை. இதே மாதிரி இங்கே சுற்றி ராமநாடு சுற்றி ஏகப்பட்ட கோட்டை. உங்களுக்கு சங்கரபதி கோட்டை, என்னென்னமோ கோட்டை. இதே மாதிரி இங்கே தேவைக்கோட்டை போனால் சங்கரபதி கோட்டைன்னு சொல்லுவாங்க. இவரே கமுதி இந்த பக்கம் கட்டியிருக்காரு. அதுதான் ஏகப்பட்ட கோட்டை இருக்குது. எல்லாம் புனமைச்சது.
இப்போ சங்கரவதி கோட்டைன்னு சொல்லிட்டு தேவகோட்டை போல காரைக்குடி ரூட்ல ஒன்று இருக்கும். அது வந்து மருதுபாண்டியர்கள் வந்து அங்கே அவங்க வந்து தங்கியிருந்த இடம் அது. அதுக்கு வந்து அதுக்கு என்னன்னா இப்போ கவர்மெண்டே அலாட் பண்ணாங்க. மறுபடியும் ஸ்டாலின் அவர் முதலமைச்சர் வந்து அவரும் சொல்லியிருக்காரு இந்த மாதிரி பண்ணிடுன்னு சொல்லி சங்கரவதி கோட்டை புனர்வைக்குன்னு சொல்லியிருக்காங்க. அது போக சுற்றி உள்ள கோட்டையெல்லாம் புனர்வைக்குன்னு சொல்லும்போது இப்போ எங்கள் செங்கம ஆறுமுக கோட்டையை வந்து கவர்மெண்ட் பேசிட்டு இருந்தாங்க. இப்போ லாஸ்ட்டாக ஒரு 2 months பேக் வந்து கவர்மெண்ட் வருவாய்த்துறையெல்லாம் வந்து எல்லாம் பண்ணி பேசிட்டு போனாங்க. நெக்ஸ்ட் நாங்கள் ஊர் பொதுமக்கள்லாம் ஒரு பொதுக்கூட்டம் பேசி நாங்கள் ஓகே தான் சொன்னோம் வந்து. ஆனால் கோயிலுக்கு எந்த டேக் ஓவர் பண்ணாமல் கவர்மெண்ட் பண்ணிக்கிறோம் எங்களுக்கு. மற்றபடி நீங்கள் அகலராட்சி மாதிரி பண்ணி எல்லாம் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்கோம். பட் அதை எந்த அளவு பாசிபிள் பண்ணுறாங்கன்னு தெரில. ஆனால் அதுக்கடையில் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு பாதி சோறை இடிஞ்சு போச்சு. நீங்கள் பின்னாடி பார்த்தீங்கன்னா தெரியுது. இது இந்த இது கோட்டை மட்டும் இல்லை, இது சுற்றி எங்கள் கோட்டை இருந்துச்சு ஃபுல்லாக. எத்தனை கோட்டை இருந்திருக்கு? இது மெயின் கோட்டை. இது ஃபுல்லாக சுற்றி பார்த்தீங்கன்னா பெரிய கோட்டையாக சுற்றி மதில் சூர் கட்டி வச்சுருந்தாங்க. அந்த மதில் சூருக்கு பார்த்தீங்கன்னா கீழே ஃபுல்லாக அகலி அதுக்கு அதை தாண்டி யாருமே வர முடியாது வெள்ளைக்காரங்களாம். அதில் ஃபுல்லாக முதல்ல அந்த மாதிரி தான் கிடந்துச்சு. இப்போ எல்லாமே அழிஞ்சு போச்சு. இப்போ நாங்கள் நீர்ப்பாசனமே நம்ம வானம் பார்த்த பூமி தானே, நீர்ப்பாசனம் கிடையாது. அதனால அப்போ அப்படியே அழிஞ்சு போச்சு. இதை மெயின்டைன் பண்ணுறது இந்த குளத்துலலாம் முதல்ல இது சுற்றி வந்து எவனுமே வர முடியாத அளவுக்கு அகலி மாதிரி பெரிய குழி மாதிரி வெட்டிடுவாங்க. வெட்டி அதுக்குள்ள தண்ணி கிடக்கும். அதுக்குள்ள வந்து முதல்ல கிடக்கும். அதை தாண்டி அது வர முடியாதுல்ல. எதிரிகள் வரக்கூடாது காவடி பண்ணி வச்சாங்க. அதனால பண்ண ஒரே ஒரு என்ட்ரன்ஸ் மட்டும்தான் இருக்கும். இந்த என்ட்ரன்ஸ் 6 முகம் உங்களுக்கு என்ட்ரன்ஸ் இருக்காது. சுற்றி பார்த்தினாலே இது ரவுண்ட் ஷேப்பில் தான் இருக்கும். அதனால தான் எங்க வாத்தியார் தாத்தான்னு சொல்லுவோம். நாங்கள் வாத்தியார் தாத்தான்னு சொல்லுவோம். மலைக்கண்ண சைடு அவர் வாங்க. நாங்கள் வாத்தியார் தாத்தான்னு சொல்லுவோம். அவர் தான் இது எல்லாமே இந்த மரத்துல ஃபுல்லாமே வச்சு உண்டு பண்ணி கொண்டு போனது. எங்களுக்கு முதலுமே அவர் தான் வாத்தியார் தாத்தா தான் எங்களுக்கு தெரிஞ்சு. அப்புறம் ஊர்ல ஏகப்பட்ட பெரியவங்க இருக்காங்க. அவங்க எல்லாமே முன்னோடி தான் எங்களுக்கு. நாங்க எல்லாருமே சொல்றதா அவர் வாத்தியார் அவர் தான் இந்த கோயிலே எல்லாமே முன்னா கொண்டு வந்தது. அவர் தான். அவர் இல்லாமலாம் சாத்தியமே பட்டிருக்காது. வந்து மராட்டிய மன்னர் துல்ஜாஜி கிபி 1771 ராமநாத கோட்டையை வந்து கைப்பற்றுறதுக்கு முன்னாடி இந்த கோட்டையை வந்து கைப்பற்றியிருக்காரு. நம்ம ஆறுமுக கோட்டையை வந்து கைப்பற்றியிருக்காரு. கைப்பற்றி முன்னேற போகும்போது இதை கைப்பற்றிட்டு ராமநாதர் கோட்டையை நோக்கி முன்னேற போகும்போது இந்த மன்னர்களால் ஆறுமுக கோட்டையை ஆண்டுகிட்டு இருந்த இந்த மன்னர்னால் வந்து தடுத்து நிறுத்தப்பட்டு இருந்திருக்காரு. ராமநாதரை நோக்கி முன்னேற விடாமல். பின்பு 1801 வந்து ஆங்கிலேயராக சில கோட்டை அழிக்கப்பட்டுச்சு. அந்த இதில் வந்து இந்த நம்ம ஆறுமுக கோட்டையும் ஒன்று. இந்த கோட்டை பின்பு வந்து தென்பகுதி வடபகுதி இடிந்துச்சு. தற்போது இந்த சிதிலங்கள் மட்டும் அதன் வீரமுத்தையும் செறிந்த வரலாறையும் இந்த ஆறுமுக கோட்டை நமக்கு வந்து ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்குது. இது போன்ற தகவல்களை மேலும் தெரிந்து கொள்ள ஏர்வாடி மொக்கே பாய்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.